ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரூட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பாடி லோஷன் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கையெலாம் நல்லா ட்ரையாக ஒரு லைட்டாக கீரல் விழுந்தாலும் இந்த ஒயிட்டாக பேட்சாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போலாம் பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறது. சரி, டிஃபனுக்கு தோசை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு கிச்சன் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா மாவு ஒரு கரண்டி தான் இருக்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, வேறு பண்ணலாமா என்னன்ட்டு ஒரு கரண்டி அதை வேஸ்ட் பண்ணவும் விரும்பலை. சரி, கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து போட்டுட்டேன். ஸோ கோதுமை தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்றலாம், மாவும் கரெக்டாக தீந்துடும் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சோண்டு கோதுமை மாவு, கொஞ்சம் தண்ணி, இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 தோசை வரைக்கும் வந்தது. நம்ம தனியாக தோசை ஊற்றுறப்போ அழகாக ரவுண்டாக வரும், கிறிஸ்பியாக வரும், நல்ல ஒரு கலரில் இருக்கும். தோசை பிஞ்சே போகாது, அவ்வளோ சூப்பராக வரும். இதே நம்ம பக்கத்தில் யாராக இருக்காங்க, இல்லை ஏதோ வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக தோசை தான் சொதப்பிடும், கொஞ்சம் அப்படியே பிஞ்சிரும், இல்லைனா எடுக்கவே வராது. அந்த மாதிரி நான் பயந்துக்கிட்டே தான் இந்த வாட்டி தோசை ஊற்றினேன். சொதப்புமா இல்லை நல்லா வருமா அப்படின்னு தெரியாமல் தோசையை அப்படி திருப்பி போட்டோன்னே பர்ஃபெக்டாக வந்தது. செம்ம ஜாலியாகிடுச்சு. ஓகே, வீடியோ எடுக்கும்போது நமக்கு தோசை சொதப்பலை. சாப்பிடும்போது ஏதாவது காமெடி இல்லை சீரீஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்ருப்பேன். நான் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் துபாய் பிளிங் அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்துருந்தேன். சும்மா ரேண்டமாக உள்ளே போனேன், நல்லா அடிக்டிவாக இருந்தது. கிட்டத்தட்ட அது என்ன மாதிரி ஷோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பிக் பாஸ் இருக்குல்ல தமிழில், அது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 10-15 பேர் இருக்கிறது, அப்படியே அங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. துபாய் பிளிங்கில் இங்கே இருக்கிற நல்லா ரிச்சான பீப்புளோட லைஃப் ஸ்டைல் வெளியில் எப்படி இருக்குது, அவங்க டே டு டே என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன மாதிரியான கிளாஷஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படிலாம் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் அந்த டிவி சீரீஸ் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். முடி கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கொஞ்சமாக சீரம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு சிக்கெல்லாம் எடுத்து வாரிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் சீரம் யூஸ் பண்ணுவேன். அதை தவிர நடுவில் எங்கேயா வெளிலலாம் போயிட்டு வந்தப்போ ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு வாட்டி சீரம் போட்டு அப்ளை பண்ணி நல்லா சீவி விட்டுருவேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் ஆகும் நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும். ஆயில் தலை குளிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லைனா தலை குளிக்கிறதுக்கு 1 or 2 hours பிஃபோர் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிடுவேன். இதுதான் என்னோடய ஆயிலிங் ரூட்டீன். லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மஷ்ரூம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, சில்லி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நல்லா பொறுமையாக டிவி பார்த்துக்கிட்டே வெஜிடபிள்லாம் கட் பண்ணிகிட்ருப்பேன். இல்லை அவசரமாக பண்ணணும் அப்படின்னா கிச்சன்லேயே டக்குன்னு கட் பண்ணி போட்டு பண்ணிவிடுவேன். எந்த வெஜிடபிள் வேணால் கட் பண்ணிடலாம். இந்த ஆனியன் கட் பண்ணுறது மட்டும் எனக்கு செம்ம கடுப்பு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸில் பிரிஞ்சலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அது பேர் அன்னாச்சி பூன்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வெடிக்க விடுறேன். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு 2-3 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சோண்டு தக்காளி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது 3த்தையும் கொஞ்ச நேரம் வதங்கின அப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகா பொடி பார்த்திங்கன்னா டப்பாவில் காலி ஆகிடுச்சு, அதனால் புதுசாக கொட்டிட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். இது 3ம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு
கொஞ்சோண்டு தயிர், கட்டியாக இருக்கிற தயிரை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு புதினா இலை உரித்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, புதினா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கலரி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 விசில் விட்டுட்டு ஓஸ் அடங்கினோடனே குக்கர் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்டாக வெந்திருந்தது. மேலே பார்க்குறதுக்கு இப்படி உதிராக தெரிஞ்சுது அப்படின்னா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். எஸ், மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இன்றைக்கி லன்ச் சாப்பிட்றதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ தான் கரெக்டாக சுட சுட ரெடி ஆச்சு. சரி ஓகேன்னு எடுத்து அழகாக பிளேட்டில் போட்டேன். பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது. மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தா. எனக்கு அப்போ பசிக்கலன்னு சொல்லி சாப்பிடல, சும்மா அப்படியே டிவி பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. சரி நானும் சாப்பிட்லான்னு பிளேட்டில் எடுத்து போட்டேன். பார்க்குறதுக்கு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அது ஒரு 1 hour அப்படியே சூப்பராக டைம் போயிடும். யூஸ்வலி நான் வந்து லன்ச் சாப்பிட்ட அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். சாக்லேட் இருந்தால் சாக்லேட் சாப்பிடுவேன், இல்லைனா வந்து பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரியான ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுப்பேன். மார்னிங் காய போட்ட துணி வந்து அப்படியே இருந்தது. சரி அதை அப்படியே டிவி பார்த்துட்டே மடிச்சிடலான்னு சொல்லி எடுத்துட்டேன். பிக் பாஸ் ஷோவே ஓடிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே அப்படியே துணியும் மடித்து முடிச்சிட்டேன். மடித்து வச்சுருந்த துணியை நீட்டாக ஷெல்ஃப்லேயும் போய் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ துவைக்கிற வேலையும் முடிஞ்சுது, மடிக்கிற வேலையும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து பால்கனியோட அந்த கிளாஸ் டோர் வந்து அவுட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. அது நீட்டாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி இந்த காலின் அண்ட் வந்து கிளாஸ் வைப்பர் இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour டான்ஸ் பண்ணுவேன். இல்லைனா வந்து இதான் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான எக்ஸசைஸ் இதாக ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால இதெல்லாம் எதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். இல்லை ஒரு சில நாள் பயங்கர சோம்பேறித்தனமாக இருக்கும், எதுவுமே பண்ணாமல் கூட இருந்திருக்கேன். நான் வந்து ஒரு சில நாள் ட்ராயிங் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் இந்த டைமில் தான் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு திடீர்னு டீ போட்டு குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. டெய்லி ரெகுலராக வந்து ஈவினிங் ஆனால் டீயோ காஃபியோ போட்டு குடிக்கிற ஆள் கிடையாது. நான் எப்போவாவது டீ காஃபி தான் முடிஞ்சால் போட்டு குடிப்பேன். இங்கே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால சன்செட் வந்து ரொம்ப சீக்கிரமே ஆகிடும். ஸோ ஈவினிங்கில் ஒரு 5:30-6 டைம்லேயே வந்து இருட்டிடும். நல்லா வேடிக்கை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பெல் அடிக்கிற சவுண்டு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஓரளவுக்கு நல்லாவே போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வரப்போகிற டேஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் வித்யா vlogs சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.